சுபஹு தொழுகையுடைய சிறப்பு நல்லா தெரியும். அல்லாஹ் ஹதீஸ், அந்த ஹதீஸும் பாடம் இவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா இவர் சுபஹு தொழுகைக்கு இன்பமான தூக்கம், சுபஹுடைய நேரத்தில் தான் நல்ல தூக்கம் போற நேரம், நல்ல இன்பமான தூக்கம் விசேஷமா அந்த நேரத்தில் தான் போகும். அந்த நேரத்துல இவருடைய பெட்ஷீட் அகல போட்டு இவர் எலும்பி இவர் வாஷ்ரூம் போயிட்டு ஒல்லு எடுத்து கொண்டு பள்ளிக்கு போறதுக்கு ஈமான் தேவை. நாலேஜ் இருக்கு, ஆனா ஈமான் இல்லை. அதனால இவர் சொல்லு கொண்டு இதை தூங்குறார். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று சொல்லப்படுவது, தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. கருத்து நல்லா விளங்குது. இவருக்கு அது சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எல்லாம் தெரியும். ஆனா இது எழுப்பி போறதுக்கு ஈமான் தேவை. இதே மாதிரி எல்லா அமலும் அப்படித்தான். நான் சும்மா உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன். அதனால தான் ஒவ்வொருத்தரும் நாங்க ஈமான நாங்க புதுப்பிச்சு கொள்ள சொன்னாங்க நபி. ஈமான சார்ஜ் பண்ணி எப்படி எங்களை போன்ல பேட்டரி சார்ஜ் இறங்குற மாதிரி அதை நாங்க ரீசார்ஜ் பண்ணி கொள்ற மாதிரி எங்கட ஈமானையும் அடிக்கடி இந்த குர்ஆன், ஹதீஸ், அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்கள், அல்லாஹ்ட வாக்குறுதிகள், அல்லாஹ்ட எச்சரிக்கைகள், வாதா வஈத் சொல்றது, இதை அடிக்கடி கேட்க கேட்க பேச பேச அப்ப அதை கொண்டு ஈமான்ல அல்லாஹ் வளர்ச்சி உண்டாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில துனியாவுடைய லாப நஷ்டம் கண்ணுக்கு விளங்குது. அதனால யாருக்கும் கூட்டம் கூட்டி பயான் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆகிரத்துடைய ஈமான் அமலுடைய லாப நஷ்டம் கண்ணுக்கு விளங்குது இல்லை. அதனால அடிக்கடி அதை ஞாபகப்படுத்த வேண்டியது, அடிக்கடி உற்சாகப்படுத்த வேண்டியது. அதுக்கு அடிக்கடி குர்ஆன் ஹதீஸை சொல்லி சொல்லி ஆட்களை அது அதன் பக்கம் அடிக்கடி. இது ஒரு பயணம் எல்லாம் பயான கேட்டாச்சு எல்லாம் போதும் எங்களுக்கு, அப்படி இல்லை. சார்ஜ் அப்படியே இறங்கி சில பயான் எல்லாம் கேட்டு ஒரு வெளியிறங்கி போக்கல ஒரு வாக்க கண்டுட்டாருண்டா அந்த வாக்க பாக்குறதோட ஈமான்ட்ட சார்ஜ் போயிட்டு. அறக்குறையான ஒரு பெண்ணை கண்டுட்டார், ஈமான்ல விலகினம் ஏற்படும். இந்த வஸ்துக்கள் இருக்கிறதே, துனியாவுடைய வஸ்துக்களோட புலங்கக்கூடிய நேரத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் ஈமான் விலகினமாகும். அதுக்காக ஈடுபடாம கேளுமா? ஏலா. எனக்கு கல்யாணம் தேவையில்லை, எனக்கு குடும்பம் தேவையில்லை, எனக்கு தொழில் தேவையில்லை, எனக்கு வியாபாரம் தேவையில்லை, நான் இதுல ஈடுபட்டேன், இந்த ஈமான் வீக் ஆகுது, அதனால இதெல்லாம் வானம், நான் அப்படியே போயிட்டு ஒரு காட்டுக்கு போறேன் அல்லது பள்ளியிலே இருக்க போறேன் இஸ்லாம் சொல்றது அப்படி இல்லை. இஸ்லாம் அது அவர் முஸ்லீம் இல்லை, பூர்த்தியான முஸ்லீம் இல்லை. இஸ்லாம் சொல்லித்தார பாடம் அதான். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உன்ட எல்லா பொறுப்பையும் நிறைவேற்றி கொண்டு உண்ட தொழில், உண்ட வியாபாரம், உண்ட ஃபேமிலி, உண்ட குடும்பம், உண்ட புள்ளேல், உண்ட சொந்த பந்தங்கள், மக்களோட நல்லா பழவி கொண்டு